கோல்டன் பாயிண்ட் 7 செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட். இப்போ பிசினஸ்ல என்ன செஞ்சோம், இருக்கிற அசட்லாம் வித்தோம், ரியலைசேஷன் இன்கம் சொல்லிட்டோம். அடுத்து முதல்ல தேர்ட் பார்ட்டிஸ் லைபிலிட்டிஸ் பே பண்ணோம், அடுத்து பார்ட்னர்ஸ் லோன் இருந்து அதை பே பண்ணோம், அது கணக்கு முடிச்சிட்டோம். அதுல ப்ராஃபிட்டா லாஸா அதை பார்க்கும்போது டெபிட் சைடு எக்ஸஸா இருந்துச்சு, அப்போ லாஸ். அப்ப இந்த லாஸ் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்டுக்கு அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல பிரிச்சிடுறோம். அப்படி பிரிச்சத கேபிட்டல் அக்கவுண்ட் கொண்டு வந்துடுறோம் டெபிட் சைடுல. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், அவங்களுடைய லோன் அக்கவுண்ட் என்ன இருக்கு, பார்ட்னருக்கு வந்து வர வேண்டிய லோன் எவ்வளவு, பார்ட்னருக்கு கொடுக்க வேண்டிய லோன் எவ்வளவு, அதை எப்படி செட்டில் பண்றது, அது செகண்ட் ஸ்டெப். இதுல வரும் பொழுது பார்ட்னர் இருந்து வர வேண்டிய லோன், தட் இஸ் லோன் டு பார்ட்னர்னா அவற்றிருந்து ஒண்ணு கேஷ் வாங்கணும், அதை பத்தி எதுவுமே சொல்லலைன்னா கேபிட்டல் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதே போல லோன் பை த பார்ட்னர், பார்ட்னர் லோன் கொடுத்துருக்கிறாரு, அதை ஒண்ணு பார்ட்னர் எடுத்துக்கிடுவாரு, ஒண்ணுமே சொல்லலன்னா அதுக்கு கேஷ் பே பண்ணிடணும். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கோ. இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப், கேபிட்டல் அக்கவுண்ட்டை க்ளோஸ் பண்றது. யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற கணக்கு பார்த்து அதை க்ளோஸ் பண்ணிடுறோம். இது தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த்து, பேங்க் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அது டேலி ஆகணும். இனிமேல் பணம் பைசா கூட கையில இல்ல, கணக்கு முடிச்சிடணும். ஏன்னா ஃபார்ம் டிசால்வ் ஆயிடுச்சு. இதுதான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். அடிப்படையில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வந்து முதல்ல ரியலைசேஷன் அக்கவுண்ட், அடுத்து பார்ட்னர்ஸ் லோன் அக்கவுண்ட், அடுத்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட், அடுத்து பேங்க் அக்கவுண்ட். இதே இது ஆஸ் பர் ரூல் அக்கவுண்ட் செட்டில் பண்ணும்போது முதல்ல சொன்ன மாதிரி அசட்ஸ் எல்லாம் சேல் பண்ணி வச்சிருக்கிறோம், தேர்ட் பார்ட்டிஸ்க்கு முதல்ல கொடுக்கணும். தேர்ட் பார்ட்டிஸ் லோன் ஷுட் பி பெய்டு ஃபர்ஸ்ட். சரி சார், இருக்கிற அசட்லாம் வித்தாச்சு, தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்கறதுக்கே போதுமான அளவுக்கு இல்ல, அப்போ பார்ட்னருடைய பெர்சனல் அசெட்டை வித்து கொண்டு வந்து தேர்ட் பார்ட்டிஸ்க்கு கொடுக்கணும். தட் இஸ் அன்லிமிட்டட் லைபிலிட்டி. பார்ட்னர் பெர்சனல் அசெட்டை விற்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட பார்ட்னருக்கு சொத்து இல்ல, அப்ப மற்ற பார்ட்னரு அவங்களுடைய பெர்சனல் அசெட்டை வித்து கொடுக்கணும். தட் இஸ் ஜாயிண்ட் அண்ட் செவரல் அன்லிமிட்டட் லைபிலிட்டி. இது பார்ட்னர்ஷிப் படிச்சிருக்கோம். ரைட். தேர்ட் பார்ட்டிஸ் லோன்லாம் கொடுத்தாச்சு, அது போக மீதி பணம் இருந்தா பார்ட்னர்ஸ் லோன் கொடுக்கணும். ஒரு பார்ட்னர்டையோ ரெண்டு பார்ட்னர்டையோ நம்ம ஃபேமுக்காக லோன் வாங்கியிருக்கிறோம், அதை திருப்பி கொடுக்கணும். அதை திருப்பி கொடுக்கறதுக்கு போதுமான அளவுக்கு இல்லைன்னு சொன்னா அந்த லோனை அந்த விகித அடிப்படையில், இப்போ ஒருத்தர் 20,000 கொடுத்துருக்காரு, இன்னொருத்தர் 10,000 கொடுத்துருக்காரு, அப்போ 2:1 ரேஷியோவில் அவங்களுக்கு பணம் கிடைக்கும். போதுமான அளவுக்கு பணம் இல்லைனா இல்லை, போதுமான அளவுக்கு பணம் இருக்குது, பார்ட்னர்ஸ் லோன்லாம் செட்டில் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா அடுத்து கேபிட்டல். கேபிட்டல்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, இத முழுசு கொடுக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு பணம் இருந்தா முழுசு கொடுத்துடலாம். கேபிட்டலை கொடுக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு பணம் இல்லை, நாட் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொன்னா கேபிட்டல் எவ்வளவு இருக்கோ அந்த ரேஷியோ அடிப்படையில் பிரிச்சுக்கணும். இது முக்கியமானது. கேபிட்டல் எவ்வளவு இருக்கோ அந்த ரேஷியோ அடிப்படையில் பிரிக்கணும். இல்ல சார், கேபிட்டல் கொடுத்து எல்லாம் சரியா போச்சு, அது போக மீதி பணம் இருந்தா that is surplus. அது ரியலைசேஷன்ல சர்ப்ளஸ் வந்திருக்கும். இந்த கேபிட்டல் எல்லாம் கொடுத்தது போக மீதி பணம் இருந்தா அது சர்ப்ளஸ். அத ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோட பிரிச்சிடணும்.
இதுதான் செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ல முக்கியமா கவனிக்க வேண்டியது. இது அடிப்படையில் இது பண்ணிடு. இதுலயே ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு தனியா ஒரு பாயிண்ட், அது நிறைய விஷயம். ஐ லைக் யூ பார்ட்னர்.